ஹலோ மக்களே, வெல்கம் டு விவாஹ டிசைனா. என்ன ஆச்சு, ரொம்ப நாள் வீடியோலேயே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டதை பார்த்தேன். கொஞ்ச நாள் ஒர்க் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பையன் ரொம்ப குறும்பாக இருக்கான். உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் ட்ரீமி ஹேண்ட்மேட் 3 அப்படிங்கிற கிராஃப்ட் சேனல் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன்னு. அதுலேயும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, நம்மக்கிட்ட இருந்த எல்லா டுட்டோரியல் வீடியோஸும் மிஸ் ஆயிருச்சு. அந்த வீடியோ கிளிப்ஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ கூட பேக்ரவுண்டில் குட்டூஸோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். டுட்டோரியல் வீடியோஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போது இந்த ஸ்லீவோட ஒர்க் என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 லேயர் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட லென்த் 12 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா மேலே ஒரு சின்ன பஃப் வர மாதிரியான ஒரு ஷேப் கொடுக்கறக்காக தான் 12 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ரைஸ் பீடில் ஆன்டிக்யூப் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன் செகண்ட் லேயர். அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட் அண்ட் ஒரு லேயர் நம்பர் 4 சைஸ் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மிரருக்கு பார்டரை நான் 3 கலர்ஸை எடுத்திருக்கேன். அதில் க்ரீன் கலர், பிங்க் அண்ட் ப்ளூ கலர். ஸோ இது நல்லா அட்ராக்டிவான கலர்ஸ். இதை யூஸ் பண்ணனால ப்ளவுஸ் இன்னும் ஹைலைட்டிங்காக தெரியும். நீங்கள் இப்போது ஓணம் சாரியாக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் கலர்ஸ் சாரீஸ்க்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்டரில் கொடுத்த அதே மெத்தடை நம்ம அப்படியே மேலே கொடுத்துருக்கோம். இந்த மிரர்ஸ்க்கு இடையில இருக்கிற கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக நான் சம்கி அண்ட் சுகர் பீட் வச்சுட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் ஒரு லேயர், அந்த மிரர் ஒர்க்குக்கு பார்டரை கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஸ்லீவோட பார்டர். இதில் குட்டி குட்டி புட்டாஸாக இருக்கிறதுக்காக ஜஸ்ட் சிம்பிளான ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஹைலைட்டே இதில் ஸ்லீவ்ஸில் மட்டும்தான் ஒர்க் இருக்கும். இந்த 12 இன்ச்சஸ் ஹைட் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இந்த மாதிரி பஃப் பண்ணுறதுக்காக. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்டரில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸோட ஹைலைட்டே இந்த மிரர் ஒர்க் தான். இதில் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணனால எந்த கலர் சாரீக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் ஸ்லீவில் மட்டும் ஒர்க்கு கொடுத்துருந்தனால ஸ்லீவுக்கு மேலே நான் ஒரு குட்டி பஃப் வர மாதிரி வச்சுருக்கேன். இது பார்க்குறக்கு சிம்பிள் ப்ளவுஸ் மாதிரி தெரியாது. ஸ்டிச்சிங்கில் அங்கங்கே டீட்டெயிலிங் கொடுத்துருக்கறனால அந்த அளவுக்கு தெரியாது. இந்த டிசைன் பர்சனலாக எனக்காக டிசைன் பண்ணியிருந்தேன். என்கிட்ட மாம்பழ கலரில் ஒரு பட்டு பாவாடை இருந்தது. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான மெட்டீரியல் வாங்கிட்டு நான் இது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷால் ரன்னிங் மெட்டீரியலில் வாங்கியிருக்கேன். பட் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், ஒர்க் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.